வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்குற திருத்தலம் 108 திவ்ய தேசத்தில் 62வது திவ்ய தேசம் திருவிடந்தை. எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சென்னை மாநகரத்துலேருந்து புதுச்சேரி போகிற வழி மகாபலிபுரத்துக்கு முன்னால் கோவளம் பஸ் ஸ்டாப்லேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அழகான கடற்கரை கிராமம் திருவிடந்தை. சாமி பேர், மூலவர் பேர் லட்சுமி வராக சுவாமி, தாயார் பேர் கோமலவள்ளி தாயார். உற்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நித்திய கல்யாண பெருமாள் அகிலவள்ளி தாயார். விமானம் கல்யாண விமானம், தீர்த்தம் வராக தீர்த்தம் கல்யாண தீர்த்தம், ஸ்தல விருட்சம் புன்னை ஆணை. சரி, நம்ம கதைக்குள்ள போயிடலாம். பாருங்க, இதில் ஒரு விசேஷம் பாருங்க. நித்திய கல்யாண பெருமாள், கல்யாண தீர்த்தம், விமானம், கல்யாண விமானம், எல்லாமே கல்யாணம் 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 அமைஞ்சிருக்குது பாருங்க. குனி மகரிஷி அப்படின்னு சொல்லி ஒரு மகரிஷி இருந்தாரு. அவருடைய பெண்ணை காலவரிசி அப்படிங்கிற மகரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அவங்களுக்கு 360 பெண் குழந்தைகள், 360 பெண் குழந்தைகள். அந்த பெண்ணும் இறந்துடுறாங்க. 360 பெண் குழந்தைகளை அவர் கஷ்டப்பட்டு வளர்த்துறாரு. கல்யாண வயதில் இந்த குழந்தைங்களை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிக்கும் போது ஒருத்தர் சொல்றாங்க, நீங்க போய் திருவிடந்தையில நித்திய கல்யாண பெருமாளை கும்பிடுங்க, அவர் பெருமாள் நல்ல வழி காட்டுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இவரும் திருவிடந்தை வந்து பெருமாளை கும்பிடுறாரு. அங்கே தங்கி இருக்கும் போது ஒரு பெருமாளே அழகான வாலிபனா உருவெடுத்து வந்து இந்த மகரிஷிகிட்ட, காலவரிசி மகரிஷிகிட்ட, உன் பெண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படிங்கிறாரு. முதல் பெண் பேர் கோமலவள்ளி. சரி, இந்த ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. ஒரு அழகான இளம் வாலிபன், பார்க்கறதுக்கு பெருமாள் மாதிரி அழகா ஜொலிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த முதல் பெண்ணை கோமலவள்ளியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. மறுநாள் அடுத்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. இவரும் சந்தோஷமா கொடுக்குறாரு. அவனை பார்க்க இவருக்கு ஆனந்தம். பெருமாளை பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷம். ஏன் மனதில் அவ்வளோ பூரிப்பு. தினமும் ஒரு பெண்ணா 360 நாளும் 360 பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. பண்ணி கடைசி பெண்ணை கல்யாணம் பண்ண உடனே அவர் அந்த ஸ்தல மூலவரா வராக சுவாமியா அந்த மகரிஷிக்கும் பெண்களுக்கும் காட்சி கொடுக்குறாரு. அப்போதான் அவங்களுக்கு தெரியுது, நம்ம பெண்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டது பெருமாளை தான் அப்படின்னு தெரியுது. அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 360 பெண்களையும் ஒரே பெண்ணையா மாற்றி அகிலவள்ளி, ஏன்னா அகிலத்துக்கெல்லாம் வள்ளி அப்படியே மாற்றிடுறாரு. நித்திய கல்யாண பெருமாள் அகிலவள்ளி தாயார். அந்த கோயிலில் தினமும் கல்யாணம், நித்திய கல்யாணம், டெய்லி கல்யாணம் நடக்குது. உற்சவருக்கு, நித்திய கல்யாண பெருமாளுக்கு கன்னத்தில் திருஷ்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. நாம் அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த பொட்டை தரிசிக்கும் போது நமக்கு இருக்கிற வாழ்க்கையில் ஏற்பட்ட திருஷ்டிகள் நீங்கும்னு ஒரு ஐதீகம். திருவிடந்தை, அது என்ன, அது அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திரு லட்சுமி, இடப்பக்கம் எந்தை, திரு இடு எந்தை, எந்தை தந்தையே, அதை நமக்கெல்லாம் எந்தை, என் தந்தை திருவை இடது பக்கம் தாங்கினாரு அப்படிங்கிறது. அது திருவிடந்தைன்னு மறுவிடுச்சு. அவருடைய லட்சுமி வராக பெருமாள் ஒரு புறம் ஒரு காலை நிலத்திலும் மறுகாலை ஆதிசேஷனும் அவரோட மனைவியோட தலைமலை வச்சிருக்கிறாருங்க. ரொம்ப விசேஷமான தலம். ராகு கேது இந்த தோஷம் இருக்கிறவங்களுக்கு இந்த கோயில் போனால் விலகுங்கிறாங்க. திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே போகிறது, நல்ல வரன் கிடைக்காதவங்க இந்த நித்திய கல்யாண பெருமாள் இங்கே இல்லைங்களா, இங்கே போய் கும்பிட்டா உடனே வந்து கல்யாணம் கை கூடுது. அங்கேயே இருக்கிற ஐயருங்களே, பட்டர்கள், அதுக்கு ஒரு சில முறைகள் இருக்குது, அவங்களே சொல்லுவாங்க. அதுபடி செஞ்சால் கல்யாணம் கை கூடுது அப்படிங்கிறது பெரிய ஒரு வாக்கு, அனுபவ உண்மைகள். கோமலவள்ளி தாயாருக்கு தனி சந்நிதி, ஆண்டாளுக்கு தனி சந்நிதி, திருவரங்க பெருமாளுக்கு தனி சந்நிதி. அனைவரும் செல்வோம், நித்திய கல்யாண பெருமாளை தரிசிப்போம், வாழ்வில் வளம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.